வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். மாநகர போக்குவரத்து கழகத்தில் மேலும் 66 தாழ்தள பேருந்துகள். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் மேலும் 66 தாழ்தள பேருந்துகள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. சென்னையில் பல்வேறு காரணங்களால் 6 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுத்தப்பட்ட தாழ்தள பேருந்துகளை மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் மீண்டும் இயக்க பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த கோரிக்கையை தொடர்ந்து மாநகர போக்குவரத்து கழகத்தில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய 611 தாழ்தள பேருந்துகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இதில் முதல் கட்டமாக 58 பேருந்துகளை சென்னை பல்லவன் சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் முன்னிலையில் இளைஞர் நலத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடந்த மாதம் தொடங்கி வைத்தார். பேருந்துகளில் இறங்குதளத்தின் உயரத்தை 60 மில்லிமீட்டர் குறைத்து பயணிகள் ஏறிய பிறகு பழைய உயரத்துக்கு மாற்றிக்கொள்ளும் வசதி, மாற்றுத்திறனாளிகள் சக்கர நாற்காலியுடன் ஏறி இறங்குவதற்கு சாய்தள வசதி என பல்வேறு சிறப்பம்சங்கள் இப்பேருந்துகளில் இடம்பெற்றுள்ளன. இப்பேருந்துகள் பிராட்வே டு கோவளம், கோயம்பேடு டு கிளாம்பாக்கம், திருவெற்றியூர் டு பூந்தமல்லி உள்ளிட்ட 17 வழித்தடங்களில் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் 2ஆம் கட்டமாக 66 புதிய தாழ்தள பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளன. இப்பேருந்துகள் அம்பத்தூர், தொழிற்பேட்டை, வேளச்சேரி, தாம்பரம் டு செங்குன்றம், கோயம்பேடு டு அண்ணா சதுக்கம் உள்ளிட்ட 11 வழித்தடங்களில் இயக்கப்படுவதாக மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. இது போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பா. நன்றி, வணக்கம்.